ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பச்சை சட்னி எப்படி செஞ்சு சொல்லிட்டு பார்க்க போறோம். அது என்ன பச்சை சட்னினா ரொம்ப சிம்பிள். அது வெறும் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி தான் செய்ய போறேன். இதுக்கு அடுப்போ எண்ணெயோ அதெல்லாம் தேவையே கிடையாது. நான் இன்ஸ்டன்டா செய்யற ஒரு சிம்பிளான சட்னி தான் இது. அதுக்கு 2 தக்காளி தேவைங்க. பொடி வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்கு பாத்தீங்கன்னா, அது நல்லா பொடிசா இது மாதிரி ஒரு கைப்பிடி நறுக்கி வச்சுக்கோங்க 2 தக்காளிக்கு. அதே மாதிரி 4 பச்சை மிளகாவும் பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப. ஓகேங்களா? இப்போ செய்யற ப்ராசஸை பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்து அதுல தக்காளியை கொட்டிடுங்க. முதல்ல தக்காளியை கொட்டிடுங்க. தக்காளியை போட்டேன். இதை என்ன பண்ணணும், நல்லா மசிச்சிடணுங்க. இதை நல்லா மசிச்சுடணும். ஓகேங்களா? இது அடுப்பெல்லாம் தேவைப்படாது. இது மாதிரி பச்சையாவே மசிச்சுக்கிட்டாதான் நல்லா இருக்கும். ஓகேங்களா? நல்லா ஒரு உங்ககிட்ட இது மாதிரி மசியல் இது இருந்துச்சுன்னா வச்சு மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கரண்டி வச்சு கூட இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்களா, நான் நல்லா மசிச்சுக்கிட்டேன். மசிச்சதுக்கு அப்புறம் இப்ப இதுல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சிறு வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா, இது பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் வந்து பொடிசா நரைஞ்சிருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப இதோட உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து ரொம்ப சேர்க்க தேவை கிடையாது. நான் இப்ப இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேன். நீங்க அது மாதிரி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்ப இதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சுக்கணுங்க. நல்லா கரண்டி வச்சு இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சுடுங்க. ஓகேங்களா? இப்போ இதையும் சேர்த்து நல்லா மசிச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே கலந்துக்கிட்டு சட்னி வந்து சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, சின்ன 3 ஐட்டத்தையும் நல்லா மசிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். பச்சையாக செய்கிறது. இது பரோட்டாவுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். பச்சையா சாப்பிட்றதுனால நமக்கு ஹெல்த்தியும் கூட. வெங்காயம் நமக்கு உடம்புக்கு நல்லது, தக்காளி நல்லது. அதனால இது மாதிரி நீங்க பச்சையா செஞ்சு சாப்பிடுங்க. சுவையாகவும் இருக்கும். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கலந்துட்டு வாய்க்கு இதமா இருக்கும். ஃபீவர் டயத்துல, வாமிட் வர டயத்துலலாம் இது சாப்பிட்டா வாய்க்கு வந்து இதமா இருக்கும், கேட்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க ஹோம் டிப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.